ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போய் வாட்டர் ஆப்பிள் தாங்க பறிக்க போகிறோம். போன டைம் பறித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தோங்க. இந்த டைம் பார்த்திங்கனாக்கா நம்ம கடைக்கே கொடுக்குறோங்க. ஒரு கடையில் கேட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கனாக்கா வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. சரி எனக்கு பறிச்சிக்கலான்ட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டேங்க. எழுந்திரிச்ச உடனே போன டைமுக்கு இந்த டைம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது. ஆனால் காய்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. அதில் பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி திராட்சை பழம் மாதிரி கொத்து கொத்தாக கிடந்துச்சுங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா எறும்பு இருந்துருக்குது. ஸோ நான் பார்க்காம விட்டுட்டேன். ஃபுல்லாக எறும்பு தான். இந்த எறும்பு கடிச்சிச்சுனாக்கா அந்த அளவுக்கு வலிக்குங்க. நான் என்ன பண்ணுறது, ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கணும், அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா அந்த வாழை எத்தி பார்த்திங்கனாக்கா ஏதோ திராட்சை பழம் கொடியாட்டா ஏதோ திராட்சை பழமாட்டா கொத்து கொத்தாக கிடந்துச்சுங்க பழம். ஸோ பார்க்க நமக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. கலரும் சரி, அந்த ஷேப்பும் சரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. பறிக்கிறதுக்கு மனசே கிடையாது. ஆனால் நம்ம பறிச்சதெல்லாம் அவ்வளோ சரிட்டு எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பறித்தேன். எல்லாமே மேலே இருந்துச்சு. நம்ம ஏன்னாக்கா நம்ம கம்பு பிடிச்சி வச்சு கட்டினா கூட கீழே கடையில் வாங்க மாட்டாங்க. அதனால கீழே உள்ளதே நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே பார்த்து ஏதாச்சும் சாப்பிட்டு வச்சு கீழே உள்ளதே நாங்கள் வாழை போட்டிருந்தோம். அதனால் தண்ணிலாம் நல்லா போனதுனால நமக்கு பழமுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா இந்த டைம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் வாழையெல்லாம் அழிச்சதுனால இந்த சைடு தண்ணியே வர்றது கிடையாது. அதனால தான் நமக்கு மழை தண்ணி பட்டு தான் நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. மழை பெய்யலனாக்கா நமக்கு காயத்தோட குட்டியாக தாங்க இருந்திருக்கும். இந்த எறும்புங்க தொல்லையே தாங்க முடியலைங்க. ஃபுல்லாக இந்த கொத்தாக இருக்கிறதுல ஃபுல்லாமே நமக்கு அந்த எறும்புகள் நிறையாவே இருக்குது உள்ளக்க. இந்த காயெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு எதுவும் சாப்பிட்றதில்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்தாலும் வரலாம். நான் பார்த்திங்கனாக்கா அசால்ட்டாக உள்ளக்கு நின்று பறிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஏன்னாக்கா இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா பாம்பு அதிகமாக நிற்கும். ஏன்னா நான் என்னை சுற்றி பார்த்திங்கனாக்கா நிறைய காடு இருக்கிறதுனால நிறைய பாம்புகள் இருக்கும். ஸோ நான் நிற்கிற இடத்துல கூட பாம்பு இருக்கலாம். ஆனால் என் கண்ணுக்கு தெரில. பழம் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா கீழே தாங்க விழுது. நம்ம தொட்டாலே பார்த்திங்கனாக்கா பழம்லாம் கீழே விழுந்துருது. நான் என்ன பண்ணேனாக்கா கீழே கிடக்கிறது ஃபுல்லாக பொறுக்கி எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு கீழே பார்த்திங்கனாக்கா நிறைய குப்பையாக கிடக்கிறதுனால அது மேலே விழுறதுனால பழங்கள் பார்த்திங்கனாக்கா அடிபடாது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. மேலெலாம் நிறையா இருக்குது. அதை பார்த்திங்கனாக்கா நம்மளால் பறிக்கவே முடியாது. இது பார்த்திங்கனாக்கா எங்கள் ஹஸ்பண்ட் பறிச்சுக்குவாங்க. அடுத்த டைம் பார்த்திங்கனாக்கா அவங்கள்ட்ட சொல்லி பறிச்சுக்கலான்ட்டு கீழே உள்ளதே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்த்திங்கனாக்கா இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு பழங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த சைடு கூட பெருசாக இருக்குது. அந்த கடைலாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. நம்ம கடைக்கு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ தான் தேவைப்படும். போன டைம் நாங்கள் பறிச்சது பார்த்திங்கனாக்கா நேற்று தான் நாங்கள் பறித்து கொடுத்தோம். அதுவுமே அதை பார்த்திங்கனாக்கா என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதுவுமே பார்த்திங்கனாக்கா நான் அவசரமாக தான் பறிச்சுட்டு போகணும். அதனால் நான் பார்த்திங்கனாக்கா வீடியோ எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா பெரிய பெரிய பழங்க. ஒரு 100 கிராம் வரும். அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு பழங்கள். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பி உள்ளது பறக்க போடணும். நான் பார்த்திங்கனாக்கா பக்கெட்டில் ஒரு 3/4 பக்கெட் போல் பார்த்திங்கனாக்கா நான் பறிச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கே போதும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கீழே கிடக்கு பறக்க ஆரம்பிச்சு நிறைய பிஞ்சுங்க. காற்று வச்சுட்டு ஒன்றும் கீழே விழுந்து ஃபுல்லாமே பிஞ்சு தான். ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு பழம் பறித்து கலச்சு போயிடுச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நல்ல வளர்ந்து பார்த்து கடிச்சு சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த பழத்தில் ஃபுல்லாமே பார்த்திங்கனாக்கா நமக்கு தண்ணி தான் அதிகம், தண்ணி சுற்றி தான் அதிகமாக இருக்குது. ஒரு பழத்தையுமே பறிச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாக்கா இப்போ 3/4 பக்கெட் மேலே நம்ம பறிச்சிட்டோம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வீட்டுக்கு போனோம். அவங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு போய் இதை பார்த்திங்கனாக்கா எல்லாமே நல்ல பழம் தான். கொஞ்சம் பார்த்து நம்ம எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க பார்த்திங்கனாக்கா அப்படியே கொட்டிட்டாங்க. சாக்கில் கொட்டிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.